தமிழ்நாட்டின் 50வது தலைமைச் செயலாளராக முருகானந்தம் பொறுப்பேற்றிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டின் 50வது தலைமைச் செயலாளராக முருகானந்தம் நியமிக்கப்பட்டிருக்கிறார். தலைமைச் செயலாளராக இருந்த சிவ்தாஸ் மீனா மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக முருகானந்தம் தலைமைச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். முதலமைச்சரின் தனிச் செயலாளராக இருந்த முருகானந்தம் தற்போது தலைமைச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கண்ணன். கண்ணன், விவரங்கள். முதலமைச்சரின் தனிச் செயலாளராக இருந்த முருகானந்தம் தலைமைச் செயலராக நியமனம் செய்யப்பட்டதை தொடர்ந்து தலைமைச் செயலகத்தில் இன்று காலை தனது அலுவலகத்தில் தலைமைச் செயலாளராக பொறுப்பேற்றுக் கொண்டார். தமிழகத்தின் 49வது தலைமைச் செயலாளராக இருந்த சிவதாஸ் மீனா நேற்றைய தினம் தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் இன்றைய தினம் தமிழகத்தின் 50வது தலைமைச் செயலாளராக முதலமைச்சரின் முதல் தனிச் செயலாளராக இருந்த முருகானந்தம் IAS-ஐ நியமித்து தமிழ்நாடு அரசானது உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் முருகானந்தம் IAS இன்றைய தினம் சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள தலைமைச் செயலாளர் அறையில் தலைமைச் செயலாளராக பொறுப்பேற்றுக் கொண்டார். முருகானந்தம் IAS-ஐ பொறுத்தவரையில் தமிழ்நாடு அரசிலும் மத்திய அரசிலும் பல்வேறு பணிகளை அவர் ஆற்றியுள்ளார். மிகவும் முக்கியமாக கூற வேண்டும் என்றால் அவர் துணை ஆட்சியர், துணை செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளை வைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தின் ஆட்சியராகவும் அவர் பதவி வைத்துள்ளார். 2001ஆம் ஆண்டு முதல் 2004ஆம் ஆண்டு வரை கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியராகவும் அவர் பதவி வைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து 2004ஆம் ஆண்டு முதல் 2005ஆம் ஆண்டு வரை தமிழ்நாடு பெண்கள் மேம்பாட்டு கழகத்தின் செயல் இயக்குநராகவும் அவர் பதவி வைத்தார். இதனைத் தொடர்ந்து ரெவென்யூ மேனேஜ்மெண்ட், அதாவது வருவாய் நிர்வாக ஆணையரகத்தின் இயக்குநராகவும் பதவி வைத்தார். இதனைத் தொடர்ந்து மத்திய அரசு பணிக்கு சென்ற அவர் மத்திய அரசின் காலநிலை மாற்றத்துறை, கப்பல் போக்குவரத்து துறை, ஊரக வளர்ச்சித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் துணை செயலாளர் மற்றும் இணை செயலாளராக பணியாற்றியுள்ளார். இதனைத் தொடர்ந்து கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அவர் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு அரசின் தொழில்துறையின் முதன்மை செயலாளராக பணியாற்றி வந்தார். இதனைத் தொடர்ந்து திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அவர் தமிழ்நாடு அரசின் நிதித்துறையின் முதன்மை செயலாளராக பணியாற்றினார். இதனைத் தொடர்ந்து அதாவது 2023ஆம் ஆண்டு இவர் தமிழ்நாடு முதலமைச்சரின் 4 செயலாளர்கள் முதல் தனிச் செயலாளராக நியமிக்கப்பட்டார். தமிழ்நாடு முதலமைச்சருக்கு மொத்தம் 4 தனிச் செயலாளர்கள் உள்ளனர். அவற்றில் முதலமைச்சரின் முதல் தனிச் செயலாளராக நியமிக்கப்பட்டார். தற்போது முதல் தலைமைச் செயலர் நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து தற்போது அவர் தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளராக பொறுப்பேற்றுக் கொண்டார். தமிழ்நாடு அரசின் 50வது தலைமைச் செயலாளராக முருகானந்தம் IAS இன்றைய தினம் சென்னை தலைமைச் செயலகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார். தலைமைச் செயலாளராக இருந்த சிவ்தாஸ் மீனா மாற்றப்பட்டு தற்போது அவருக்கு பதிலாக முருகானந்தம் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். சிவ்தாஸ் மீனா அவர்களுக்கு தற்போது எந்த துறையானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது? தமிழ்நாடு அரசின் 49வது தலைமைச் செயலாளராக இருந்த சிவதாஸ் மீனா கடந்த ஓராண்டுகளுக்கு மேலாகவே தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளராக இருந்தார். இன்றைய தினம், அதாவது அவர் கடந்த அக்டோபர் மாதத்துடன் அவர் தலைமைச் செயலாளர் பதவியானது முடிவடைந்துள்ளது. அதாவது அவர் ஓய்வு பெற உள்ள நிலையில் அவரை தமிழ்நாடு அரசின் கீழ் அந்த கட்டிட மனை விற்பனை பிரிவு ஒழுங்குமுறை ஆணையம் உள்ளது, அதாவது TN ரதா என்ற அழைப்பார்கள், தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் அந்த ரெகுலேட்டரி அத்தாரிட்டியின் தலைவராக நியமித்து தமிழ்நாடு அரசானது உத்தரவிட்டுள்ளது. இந்த தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டியை பொறுத்தவரையில் அந்த நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் நகரமைப்பு துறையில் வல்லுநராக இருந்து அந்த துறையில் பணியாற்றிய IAS அதிகாரிகள் இந்த ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்படுவார்கள். சிவதாஸ் மீனாவை பொறுத்தவரையில் தலைமைச் செயலாளராக இருப்பதற்கு முன்பாக தமிழ்நாடு அரசின் நகராட்சி நிர்வாகத்துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளர் இருந்தார். அதற்கு முன்பாகவும் இந்த நகராட்சி நிர்வாகம் மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி தொடர்பாக பல்வேறு துறைகளில் பல்வேறு பொறுப்புகளில் பொறுப்பு வைத்துள்ளார். இதன் காரணமாக அவர் தமிழ்நாடு அரசின் இந்த தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அவர் நேற்றைய தினம் அதுக்கான உத்தரவை தமிழ்நாடு அரசு பிறப்பித்துள்ள நிலையில் தலைமைச் செயலாளர் பதவியானது காலியாக இருந்தது. அதற்கு இன்றைய தினம் இந்த முருகானந்தம் IAS நியமிக்கப்பட்டு அவர் தலைமைச் செயலாளராக பதவியேற்றுள்ளார். உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.